இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற சர்வ வல்லவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதியுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று உயிர்த்தெழுதலுக்கு பின்வரும் முதலாம் நியாயம். தென்னிந்திய திருச்சபை கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் உறுதிமொழிதல் என்னும் செம்பொருளை நாம் சிந்திக்க நமக்கு தந்திருக்கிறது. Affirmation of Christ Jesus as Lord and God. கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் உறுதிமொழிதல். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்வோம். தோமா இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். என் ஆண்டவரே, என் தேவனே. இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீடர்களில் பேதுரு, யோவான், யாக்கோபு மற்றும் யூதாஸ் போன்றவர்கள் எல்லாம் உலகின் மக்கள் எல்லாருக்குமே அறிமுகமானவர்கள். ஏனென்றால் இவர்களுடைய எழுத்துக்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பல உண்டு. இவர்களை பற்றிய குறிப்புகள் பரிசுத்த வேதாகமத்தின் பல பகுதிகளிலே இருக்கின்றன. ஆனால் மற்ற சீடர்களை குறித்த அதிகமான திருமறை பகுதிகளை திருமறையிலே நாம் காணுதல் இயலாது. அவரிசையிலே அப்போஸ்தலன் தோமாவும் ஒருவர். பரிசுத்த வேதாகமத்திலே இவர் திதிமு எனப்பட்ட தோமா என்று அழைக்கப்படுகிறார். திதிமு என்றால் கிரேக்க வார்த்தை, தோமா என்பது அரமேய வார்த்தை. இந்த 2 வார்த்தைகளுமே இரட்டையர் என்கின்ற பொருளிலே இடம்பெறுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய நற்செய்தி நூல்களை நாம் படித்து பார்க்கும்போது தோமாவை பற்றி 11 இடங்களில் மாத்திரமே நாம் காண முடியும். குறிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலே, மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் மட்டுமே இப்படி 3 இடங்களில், அதிலும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் பெயர் பட்டியல் வரும் இடங்களிலே மட்டும் தோமாவினுடைய பெயரை காண முடியும். மற்றபடி யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 8 இடங்களில் தோமாவினுடைய பெயர் குறிக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் படித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவால் சீடர் குழுவிலே தோமா அழைக்கப்பட்டு இணைக்கப்படுவதற்கு முன்பாக மீன்பிடி தொழிலிலே அவர் பங்கு பெற்றிருந்தார் என்பதையும் பரிசுத்த வேதாகமம் தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது. என்று இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியிலே சீடர் குழுவிலே அவர் பங்கு பெற்றாரோ அன்று முதல் ஆண்டவர் அவருக்கு தந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றினார். ஆனால் 3½ ஆண்டு காலங்களாய் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்த அவர் இதுவரையிலும் அறிக்கையிடாத ஒரு உறுதிமொழியை, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் கடவுள் என்று தற்போது சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை நாம் சிந்திப்பது அவசியமாகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் படித்து பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசு 3 இடங்களிலே திருக்காட்சி தருகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம்
வசனம் வரையில் அன்று வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே அதிக இருட்டோடு கல்லறையண்டை வந்த மரியாளை இயேசு சந்தித்து தன்னை வெளிப்படுத்துகிறார். மரியாள் இயேசுவை ஆரம்பத்திலே தோட்டக்காரர் என்று எண்ணினார். பிற்பாடு தன்னை வெளிப்படுத்திய இயேசுவால் அவர் தெளிவாக இங்கு அடையாளம் கண்டு கொள்வதை காண முடியும். யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை படித்து பார்க்கும்போது, உயிர்த்தெழுந்த திருநாளின் சாயங்கால வேளையிலே பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சீடர்கள் இருக்கும்போது அவர்களிடத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு திருக்காட்சி தந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். யோவான் 20:26 முதல் 31 வரையிலும் இந்த திருமறை பகுதியாக படிக்கப்பட்ட அப்பகுதியிலும் இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருந்த சீடர்களுக்கு திருக்காட்சியை கொடுத்து தன்னை வெளிப்படுத்துகிறார். தோமா, இயேசுவே நீரே என் ஆண்டவர், இயேசுவே நீரே என் கடவுள் என்று உறுதிமொழி சொல்வதற்கு காரணம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சந்திப்பு. உயிர்த்தெழுந்த இயேசுவின் சந்திப்பு. வசனங்களை மிக பொறுமையாய் நாம் படித்து பார்க்கும் போது, சீடர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் என்பதை திருமறை தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களிலே வரிமறிக்கிறவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களிலே மீன் பிடிக்கும் தொழில் செய்கிறவர்கள் உண்டு. இவர்களெல்லாம் அன்று யூத சமூகத்திலே செல்வாக்கு இல்லாதவர்கள். அவர்கள் பிறப்பிலே யூதர்கள் தான், ஆனால் தொழிலளவிலே செல்வாக்கை அவர்கள் இழந்து நின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து குழுவிலே, திருப்பணி குழுவிலே பங்கேற்ற பிற்பாடு அவர்கள் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். இப்போது தங்களை குருவாக நின்று வழிநடத்திய இயேசு தங்களோடு இல்லையே, அவரை கொண்டு போட்டார்களே, எங்களுக்கும் இது போன்று நிலைத்தானோ என்கின்ற அச்சம் உணர்ந்தது. பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே அவர்கள் அடைந்திருந்தார்கள் என்பதை திருமறையிலே நாம் பார்க்கிறோம். இயேசு இப்போது இல்லை. இனி அவருடைய சீடர்களாக வாழ்ந்த எங்களுடைய வருங்காலம் என்ன என்பதை குறித்த ஒரு அச்ச உணர்வு. அவர் அழைத்தவுடனே வலைகளையும் படவையும் தொழிலையும் விட்டு அவருக்கு பின் சென்று வந்தோமே, எங்களுடைய வருங்காலம் என்ன என்று வருங்காலத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்த ஒரு பயத்தோடு அறைக்குள்ளே இருந்த அவர்களை உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்தார். உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து மறுபடியும் 8 நாளைக்கு பிற்பாடு பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே இருந்த சீடர்களை உயிர்த்தெழுந்த இயேசு சந்திக்கும் போது முதல் முறை சீடர்களோடு இல்லாத தோமாவை அங்கு ஆண்டவர் காண்கிறார். அந்த ஒரே சீடனுக்காக இயேசு மறுபடியும் அந்த பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே புகுந்து திருக்காட்சியை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தோமாவை சந்தித்தது தான் இந்த உறுதிமொழியை சொல்வதற்கு ஆதாரமாயிற்று என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக அவசியம். உயிர்த்தெழுந்த இயேசு தோமாவை சந்தித்தார். அது நிமித்தமாக தோமாவினிடத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு தோமாவை சந்தித்ததினாலே அவருடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் உண்மையாகவே நடந்தது. ஒன்று, தோமாவின் உள்ளத்திலே சமாதானத்தை வழங்கினார். உள்ளத்திலே சமாதானத்தை வழங்கினார். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு சென்று சீடர்களை சந்தித்தவுடன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அத்தனை சீடர்களுக்கும் சமாதானம் வழங்கினார். அதிலே தோமாவுக்கும் பங்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கும்போது சீடர்களோடு ஆண்டவர் இயேசு பேசுகிறார். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்யும்படியாய் புறப்பட்டு போகிறேன். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு வருவேன், உங்களையும் என்னோடு கூட வாழும்படியாய் அழைத்துச் செல்வேன். நான் போகிற வழியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லும் போது தோமா குறுக்கிட்டு பேசுகிறார். யோவான் 14:5 அதை காண முடியும். நீ போகிற இடமே எங்களுக்கு
ஏற்பாடு வழி எப்படி எங்களுக்கு தெரியும்? ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாகிறேன். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு சீடர்களை தேற்றுவதை திருமறையிலே நாம் பார்க்க முடிகிறது. தைரியசாலி போல இயேசுவினுடைய வார்த்தையிலே குறுக்கிட்டு பேசிய தோமாவுக்கு உண்மையான சமாதானம் உள்ளத்திலே இல்லை என்பதை உயிர்த்தெழுந்த இயேசு அறிந்தபடியினாலே அந்த தோமாவை சந்திக்கும்படியாய் மறுபடியும் உயிர்த்தெழுந்த பின் 8 நாளைக்கு பின்னர் தோமாவை சந்தித்து உள்ளத்திலே அவருக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இரண்டாவது 27வது வசனத்தை படித்து பார்க்கும் போது உறவை உறுதிப்படுத்துகிறார். இயேசு தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே உன் கையை போடு என்று இயேசு திருக்காட்சியின் மூலமாக தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தி பேசுகிறார். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நாம் படித்து பார்த்தால் பெத்தானியா லாசரு மரித்து போனார் என்கின்ற செய்தியை இயேசு கேள்விப்பட்ட போது தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்கிறார், நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், என்னோடு வாருங்கள், லாசரு மரித்து போனார், அவரை எழுப்ப போகிறேன் என்றபோது யோவான் 11:16 தோமா சொல்லுவார், நாமும் அவரோடு கூட மரிக்கும்படிக்கு போவோம், வாருங்கள் என்று சீடர்களை அழைக்கிறார். மற்ற சீடர்கள் என்ன சொன்னார்கள்? போதுதானே யூதர்கள் கல்லெறியும்படியாய் கரங்களிலே கல்லை எடுத்துக் கொண்டார்கள், அப்படி இருக்க மறுபடியும் போக வேண்டும் என்று சொல்கிறீரே என்று மறுப்பு பேசும்போது தோமா மட்டும் புத்திசாலியாக பேசுகின்ற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாம் உம்மோடு மரிப்பதற்கு ஆயத்தம், சீடர்களே வாருங்கள், அவரோடு நாம் இணைந்து மரிப்போம் என்று சொல்வதை திருமறையிலே காண முடியும். அது உண்மையான உறவு அல்ல, முதற்களவிலே பேசப்பட்ட வார்த்தை என்பதை இயேசு புரிந்தபடியினாலே தோமாவுக்கும் தனக்கும் உள்ள உறவை உறுதியாக்கும்படியாக தோமாவுக்கு நேரடியாக திருக்காட்சியை கொடுத்து அவரை சந்திக்கிறார். என் கைகளை பார்த்தோமாவே, உனக்காக என்னுடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டன, என் விலாவை பார்த்தோமாவே, உனக்காக என்னுடைய விலாவிலே ஈட்டியினால் குத்தப்பட்ட காயம் என்று தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தி தன்னோடுள்ள உறவை உறுதிப்படுத்துகிறார். மூன்றாவது 27வது வசனத்தின் கடைசி பகுதியை படித்து பார்க்கும்போது தோமாவை இயேசு உண்மையான விசுவாசியாய் மாற்றுகிறார். நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று தோமாவோடு ஆண்டவர் பேசுவதை இங்கு நாம் காண முடியும். யோவான் 20வது அதிகாரம் 19 முதல் 25 வரையிலும் நாம் படித்து பார்க்கும்போது இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளின் சாயங்கால வேளையிலே பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருந்த தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறார். அவர்களுக்கு சமாதான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அன்று தோமா அங்கு இல்லை. வாழ்க்கையிலே விசுவாசத்தை இழந்தவராய் இனி வருங்காலம் கேள்விக்குறி என்பதை புரிந்து வெளியிடங்களிலே சுற்றித் திரிந்திருக்கிறார். மறுபடியும் சீடர்கள் தோமாவை சந்திக்கும் போது, நீ எங்களோடு இல்லையே, நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொல்லும் போது தோமா சொல்லுகிறார், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று தான் அவிசுவாசி என்பதை அங்கு உறுதி செய்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த தோமாவினுடைய அவிசுவாச தன்மையை அகற்றுகிறார். அவரை சந்தித்து அவரை உண்மையான விசுவாசியாய் மாற்றுகிறார். என்னுடைய காயங்களை பார்த்தாயா தோமாவே, இனியாகிலும் நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று அவரை உண்மையான விசுவாசியாய் மாற்றுகிறார். நடந்தது என்ன? யோவான் 21வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது ஏனைய சீடர்களோடு அவர் இணைந்து கொள்கிறார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கும் சீடர்களோடு இணைந்து ஜெபிப்பதிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார். மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு
பின்பு 52வது ஆண்டிலே மலபார் கடற்கரையிலே கிரங்கனூர் என்கின்ற இடத்திலே வந்து வணிக கப்பல் வழியாக இறங்கி கர்த்தருடைய ஊழியத்தை கருத்தாக செய்கிறார். உலகத்தினுடைய சில பகுதிகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை இவர் நிறைவேற்றினாலும் இந்தியாவிலே அவர் செய்த பணிகள் சிறப்பானவை. குறிப்பாக தென்னிந்தியாவிலே பாலூர், கிரங்கனூர், பாரூர், போக்கமங்கலம், காயல், நிராணம், கொல்லம் என 7 இடங்களிலே சபைகளை ஸ்தாபித்து கிபி 72 சென்னையில் இருக்கின்ற சின்னமலை பகுதியிலே குகையிலே வழக்கமாய் ஜெபிப்பதைப் போல ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கைவர்களால் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை வரலாறு தெளிவாக சொல்கிறது. இன்றும் புனித தோமாமலை என்று அழைக்கப்படுகின்ற பெரிய மலையிலே அவர் நாட்டியிருந்த சிலுவையிலே கெட்டியாய் பிடித்து கிபி 72 ஜூலை 3ஆம் நாள் தன்னுடைய உயிரை விட்டார் என்பதையும் சரித்திரம் தெளிவாக சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாய் கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, யோவான் 20வது அதிகாரம் 31 நமக்கு சொல்வது என்ன? இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை இன்று ஆண்டவர் நமக்கு முன்னே இத்தகைய அறைகூவலை தந்திருக்கிறார். இன்று உலகையே கொரோனா வைரஸ் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த நாட்டை சார்ந்தவர், எந்த மொழியை பேசுகிறவர், எந்த சாதியை சார்ந்தவர், எந்த சமய நம்பிக்கையுடையவர் என்றெல்லாம் வித்தியாசம் இல்லாதபடி அத்தனை பேரையும் அது தாக்குகிறது. அத்தனை பேரையும் தாக்குகிறது. பச்சிலம் குழந்தைகள் என்று பார்க்கவில்லை, இளைஞர்கள் என்று பார்க்கவில்லை, வயதில் முதிர்ந்தவர் என்று பார்க்கவில்லை, படித்தவர் என்று பார்க்கவில்லை, படிக்காதவர் என்று பார்க்கவில்லை, பணி செய்கிறவர்கள் என்று பார்க்கவில்லை. தன்னண்டையிலே வருகிறவர்களை எல்லாம் வாரி சுருட்டிக் கொண்டு அவருடைய வாழ்க்கையை இல்லாமல் குறைத்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய புள்ளி விவரப்படி ஏறக்குறைய 22 லட்சம் மக்கள் உலகமெல்லாம் கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு அன்று இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் சாயங்காலத்திலே பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே சீடர்கள் இருந்தது போல இன்றும் மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லை. இன்று உறவுகள் நம்மை சந்திக்க முடியாது. உயிருக்கு உயிராய் உங்களை நேசிக்கிறோம் என்று சொன்னவர்கள் கூட நம்மை சந்திக்க முடியாத காலகட்டத்தில் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சென்று அன்று சீடர்களை சந்திக்க முடியுமானால் அதே ஆண்டவர் இயேசு பயந்து போயிருக்கிற நம்மையும் நம் வீட்டிற்குள்ளே கடந்து வந்து நம்மை சந்திப்பார், நமக்கு சமாதானம் தருவார், அவரோடு உள்ள உறவை நம்மிலே உறுதிப்படுத்துவார், நம்மில் உண்மையான விசுவாசத்தை தருவார். அப்போது நாம் சொல்ல முடியும் தோமாவை போல, இயேசுவே நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று உறுதிமொழியை சொல்ல முடியும். உறுதிமொழி என்பது என்ன? உண்மையாக தான் உணர்ந்ததை வைராக்கியமாய் வலுவாக அறிக்கை செய்கின்ற ஒரு செயல். பிறரும் இதை கேட்டு வலுவாய் அறிக்கை செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை பற்றிய தோமாவினுடைய உறுதிமொழி இன்று கிறிஸ்தவர்களின் அசையாத விசுவாசத்திற்கு ஆணிவேராக இருக்கிறது என்பது உண்மை. நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல் உண்டு. அந்த பாடலின் சரணங்களிலே பக்தர் விதமாக எழுதுவார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் என்னை கண்டு கொண்டார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை வரும் வரைக்கும் நான் காத்துக் கொள்வேன். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து என்னோடு சேர்த்துக் கொள்வார். அவரோடு நான் ஆடி பாடி மகிழுவேன். இந்த பாதலத்திலே எந்த சூழ்நிலைகள் எனக்கு வந்தாலும் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று உண்மையான விசுவாசிகளாய் சார்ந்து பகர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கவில்லையோ? ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும், பஞ்சங்களும் கொள்ளைகளும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் வரும், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று. இது போன்ற இடர்பாடுகள் பெயரிடர்கள் இன்னும் வரலாம்.
கவலைப்படாதிருங்கள், ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அறிந்து உண்மையான விசுவாசத்திலே வலுவடைந்து தோமாவை